ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். தீபாவளியெல்லாம் செலிப்ரேட் பண்ணியாச்சாங்க. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த வார சண்டே நம்ம எல்லாத்து வீட்லேயும் கண்டிப்பாக பிரியாணி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்காக இந்த வீடியோவில் சிக்கன் அண்ட் மட்டன் பிரியாணியை சுலபமாக எப்படி ப்ரெஷர் குக்கரில் நல்லா டேஸ்ட்டாக பண்ணுறது அப்படிங்கிறத செஞ்சு காமிக்க போகிறேன் ஒரே வீடியோவாக. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். சிக்கன் பிரியாணி இன்றைக்கி ப்ரெஷர் குக்கரில் செய்ய போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு சிக்கனை மேரினேட் பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் 1 கப் கெட்டியான தயிர் எடுத்திருக்கேன், 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா பவுடர், புதினா கொத்தமல்லி கொஞ்சமாக 1 கப் எடுத்திருக்கேன், உப்பு சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு. எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். முக்கால் கிலோ சிக்கன் போனோட நல்லா சுத்தம் பண்ணி கழுவி எடுத்து இதை சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 1/2 லெமன் பிழிஞ்சு விட்டுக்கலாம். இது 1 மணி நேரம் இருக்கட்டும். இப்போ ஒரு 1.5 மணி நேரம் ஆயிருக்கு. இப்போ நம்ம பிரியாணி பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் நெய், கூடவே எண்ணெயும் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போது இதில் பிரியாணி இலை 1, 1 டீஸ்பூன் சோம்பு, கொஞ்சமாக கல்பாசி, பட்டை இந்த அளவுக்கு எடுத்திருக்கேன், சின்ன பீஸ் ஜாதிக்காய், ஒரு 5-6 போல் கிராம்பு, ஒரு மராட்டி மொக்கு, ஒரு ஜாதிபத்திரி, 3 ஏலக்காய், 2 அனாசிப்பூ. இப்போ இது எல்லாத்தையுமே ஒன்றாவே சேர்த்துடலாம். இதை நெய்யில் ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அடுத்ததாக நீல வாக்கில் கட் பண்ண 2 பெரிய வெங்காயம், வெங்காயம் சீக்கிரமாக பொன்னிறமாக வதங்கிறதுக்காக உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதில் 2 பச்சை மிளகா, 1 டேபிள் ஸ்பூனை விட அதிகமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட், இப்போ இதில் மீடியம் சைஸில் 2 தக்காளி. தக்காளி நல்லா மசியட்டும். இப்போ இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் சில்லி பவுடர், அப்புறமா நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற சிக்கன் பீசஸை இதில் சேர்த்துடலாம். இப்போ சிக்கனில் நல்லா அதோட வாட்டர் வெளியே வந்திருக்கு. இப்போ இதுலேயே ஒரு 80% வேகட்டும். இப்போ சிக்கன் ஒரு 80%க்கு மேலேயே நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ இதில் நம்ம தண்ணி சேர்த்துடலாம். நான் இன்றைக்கி கெட்டியான தேங்காய் பால் 1 கப் எடுத்திருக்கேன். அதோட 2 கப் தண்ணி, அதாவது டோட்டலாக நான் இதில் 2 கப் ரைஸ் எடுத்திருக்கேன். மொத்தம் 3 கப் தண்ணி சேர்த்தணும். 1 கப் தேங்காய் பால், 2 கப் தண்ணி, மொத்தமாக இதிலேயே எடுத்துக்கிட்டேன். இப்போ இதை சேர்த்துட்றேன். 1/2 கிலோ அரிசி, 2 கப். நல்லா கலந்து விட்டுக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு. உப்பு இந்த தண்ணியில் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கணும். அப்போ தான் வெந்து வரும்போது சரியாக இருக்கும். இப்போ அரிசி சேர்த்துக்கலாம். 1/2 கிலோ பாஸ்மதி அரிசியை 1/2 மணி நேரம் ஊற வச்சு தண்ணியை வடிகட்டி எடுத்துக்கலாம்.
சேர்த்துட்டு லைட்டாக கலந்துக்குங்க, ரொம்ப கிளற வேண்டாம், அரிசி உடஞ்சிடும். இதில் மல்லி இலை, புதினா, வாசனைக்காக கொஞ்சமாக நெய், சேர்த்துட்டு மூடி போட்டு இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். மீடியம் ஃப்ளேமில் 10 நிமிஷம் வைக்கலாம். அதுக்கிடையில் விசில் வந்தாலும் பரவாயில்ல. மீடியமில் ஒரு 10 நிமிஷம் விட்டேன். அப்போ வந்து எனக்கு 2 விசில் வந்துச்சு. அதுக்கப்புறமா ஒரு 10 நிமிஷம் அந்த சூட்டிலேயே விட்டுட்டேன். இப்போ பார்ப்போம் நம்ம பிரியாணியை. வாவ், பாருங்கள் நல்ல வாசனையாக இருக்குது. சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் பிரியாணி. எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு அரிசி வந்து அப்படியே தனித்தனியாக வந்திருக்கு. சிக்கன் பீசஸும் நல்லா வெந்துருச்சு. சிக்கன் பாருங்கள் எந்த அளவுக்கு வெந்திருக்குதுன்னு காமிக்கிறேன். அப்படியே அருமையாக குக் ஆகிடுச்சு. நீங்கள் சிக்கன் பிரியாணி பண்ண போகிறீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த பிரியாணியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே எளிமையான மெத்தட், அதே நேரத்தில் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம அந்த மேரினேட் பண்ணி வைக்கிறதுனால சிக்கனில் அந்த மசாலாலாம் உள்ளே இறங்கி சாப்பிடும்போது ப்ளைனாக இல்லாமல் நல்லா ருசியாக இருக்கும். ஸோ இதே போல் செஞ்சு பாருங்கள். மட்டன் பிரியாணி இன்றைக்கி ப்ரெஷர் குக்கரில் செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஃபஸ்ட்டு நெய் சேர்த்துக்கலாம். நெய் பிடிக்காதவங்க எண்ணெயே சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்தா இன்னும் பிரியாணி வந்து நல்ல டேஸ்ட் கொடுக்கும். இப்போது அந்த நெய்யோடவே ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் இதில் ஹோல் கரம் மசாலா சேர்த்துடலாம். ஒரு பிரியாணி இலை, 2 நட்சத்திர சோம்பு, 4 கிராம்பு, 4 ஏலக்காய், கொஞ்சமாக கல்பாசி, அப்புறமா கொஞ்சமாக பட்டை, 1 டீஸ்பூன் சோம்பு, இது வந்து ஜாதிக்காய் சின்ன பீஸ் எடுத்திருக்கேன், ஒரு மராட்டி மொக்கு, ஒரு ஜாதி பத்திரி. இப்போது இது எல்லாத்தையுமே நம்ம ஒன்றா இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா வதக்கிக்கலாம். அப்போ தான் நல்லா வாசம் கொடுக்கும். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இதில் மீடியம் சைஸில் 2 பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இதை ஒரே ஒரு நிமிஷம் மட்டும் இப்படி வதக்கிட்டு நான் சின்ன வெங்காயம் வந்து இதில் சேர்த்து போகிறேன். நல்ல ஒரு வாசம் கொடுக்கும். ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயத்தையும் 1 பச்சை மிளகாயும் வந்து மிக்சியில் ஒரு சுற்று விட்டு எடுத்திருக்கேன். பெரிய பச்சை மிளகாயாக 1 எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேண்டான்னா அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். அது ஒரு நல்ல வாசம் ஃப்ளேவர் கொடுக்கும் பிரியாணிக்கு. அதுக்காக இப்போது இந்த வெங்காயம் 2மே வந்து நல்லா பொன்னிறமாக வர்றது வரைக்கும் இதை நல்லா வதக்கிக்கலாம். ஸோ உங்கள் எல்லாருக்குமே தெரியும் பிரியாணிக்கு வந்து நல்லா பொன்னிறமாக வதங்கணும் வெங்காயம். ஸோ அந்தளவுக்கு இதை நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா ப்ரௌன் ஆகிடுச்சு. இப்போ இதில் 2 தக்காளியும் நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு தக்காளி நல்லா மசிஞ்சு வர அளவுக்கு இதை வதக்கி விட்டுக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டோம்னா சீக்கிரம் மசிஞ்சிடும். கொஞ்சமாக உப்பு சேர்க்குறேன். இப்போ இந்த பிரியாணி பண்ணுறதுக்கு நான் பார்த்தீங்கன்னா ஹோல் கரம் மசாலாவை அப்படியே எண்ணெயில் போட்டு பண்ணியிருக்கேன். இது ரொம்ப சிம்பிளான மெத்தட். இதுவும் டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் அதுக்கு பொதுவாக பிரியாணி மசாலா யூஸ் பண்ணுற மாதிரி இருந்துன்னா ஆல்ரெடி நம்ம சேனலில் தலப்பாக்கட்டி ஸ்டைலில் மட்டன் பிரியாணி எப்படி பண்ணுறது அப்படிங்கிற வீடியோ போட்டிருப்பேன். அதில் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக வந்து பிரியாணி மசாலா அரைச்சி செஞ்சுருப்பேன். அதை போய் பார்த்தீங்கன்னா நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் எப்படி வந்து பிரியாணி மசாலா அரைச்சி அதை வந்து கொஞ்சம் அதிகமாகவே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் நீங்கள் அரைச்சி. அப்போ எப்பப்போ உங்களுக்கு பிரியாணி பண்ணுறீங்களோ அந்த டைமில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா இப்படி சிம்பிளாக கூட செஞ்சுக்கலாம். இப்போ பாருங்கள் தக்காளி நல்லா மசிஞ்சு வந்துருச்சு. இப்போது நம்ம இதில் பொடிகள்லாம் சேர்க்க போகிறோம். 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள்,
1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், காரத்தை பொறுத்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. அப்புறமா 1 டீஸ்பூன் வந்து கரம் மசாலா சேர்த்துருக்கேன். இதுக்கு பொதுவாக நீங்கள் பிரியாணி மசாலா சேர்த்துட்டிங்கன்னா இதை வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் மல்லி இலை புதினா சேர்த்துக்கலாம். நம்ம கடைசியாகவும் சேர்த்த போகிறோம், அதனால் இந்த டைமில் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு கலந்து விட்டதுக்கப்புறமா நம்ம இதில் தயிர் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க. நான் வந்து பாக்கெட் தயிர் தான் யூஸ் பண்ணுறேன். அடுத்ததான் மெயினான இன்க்ரீடியண்ட் இஞ்சி பூண்டு பேஸ்ட். சாரி, அதை சேர்த்தவே மறந்துட்டேன். இப்போ அதை சேர்த்துடலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன், அதையும் இப்போ இதில் சேர்த்துக்கிறேன். நீங்கள் வந்து வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதை சேர்த்துட்டு அதுக்கப்புறம் தக்காளி சேர்த்து வதக்கிக்கோங்க. இப்போது எல்லாமே சேர்த்து நல்லா இந்த மாதிரி ஒரு பேஸ்ட் மாதிரி வந்து எண்ணெயெல்லாம் பிரிஞ்சதுக்கப்புறமா நம்ம இதில் மட்டனை சேர்த்துடலாம். கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கிறேன் 1/2 கிலோ மட்டன், அதை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா இந்த மசாலாலாம் கோட் ஆகிற மாதிரி இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா மட்டனை வதக்கி விட்டதுக்கப்புறமா இதில் வந்து 1 கப் மட்டும் தண்ணி சேர்த்துடலாம். தண்ணி சேர்த்து ஃபஸ்ட்டு வந்து மட்டனை வேக வச்சிடலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்ருங்க. தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா இந்த மட்டன் வேகிற அளவுக்கு மட்டும் இதில் உப்பு சேர்த்துக்கோங்க. பிடிச்சி வேகட்டும். பின்னாடி நம்ம உப்பு சேர்த்தணுன்னா மட்டனில் வந்து வேகும்போது உப்பு பிடிக்காது. அதனால் ஒரு வாட்டி இதை கலந்து விட்டுட்டு நம்ம விசில் போட்டுடலாம். விசில் போட்டுட்டு நல்லா இதை ஒரு 80% வேக வச்சிடலாம். அதுக்கப்புறமா நம்ம அரிசி போட்டதுக்கப்புறம் 20% வேக வச்சுக்கலாம். இப்போ இது இருக்கட்டும். இப்போ விசில் வச்சு மட்டன் நல்லா வெந்துருச்சு. ஒரு 80%க்கு மேலேயே வந்து நல்லா வெந்துருச்சு. இப்போ இதில் நம்ம அரிசி சேர்த்துடலாம். 1/2 கிலோ மட்டனுக்கு 1/2 கிலோ பாஸ்மதி ரைஸ் ஈக்குவல் அமௌண்ட்டில் எடுத்திருக்கேன். ஒரு 30 நிமிஷம் இந்த ரைஸை வந்து நல்லா கழுவிட்டு ஊற போட்டு எடுத்திருக்கேன். இப்போ இதை சேர்த்துடலாம். ஒரு வாட்டி நல்லா கலந்துக்கலாம். ரைஸ் வந்து உடையாத மாதிரி பார்த்து கலந்து விட்டுக்குங்க. தண்ணி சேர்த்துட்டு கூட ரைஸ் போடலாம். நான் இன்றைக்கி ரைஸ் போட்டுட்டேன், அதுக்கப்புறம் தண்ணி சேர்த்துக்க போகிறேன். இப்போ இதில் வந்து 1 கப்புக்கு மேலேயே வந்து நம்ம தண்ணி இருக்குது. முதல்ல 1 கப் சேர்த்து நம்ம மட்டனை வேக வச்சோம். அந்த மட்டனில் வந்த ஸ்டாக் வாட்டர் எல்லாமே சேர்த்து இப்போ நமக்கு 1 கப்புக்கு மேலேயே இருக்குது. நான் இன்றைக்கி 2 கப் ரைஸ் எடுத்துருக்கிறதுனால மொத்தம் 3 கப் தண்ணி சேர்த்தணும். அதாவது 1 கப் ரைஸுக்கு 1.5 கப் தண்ணி. இப்போ இதில் வந்து ஒரு கப்புக்கு மேலேயே இருக்கிறதுனால ஒரு 1.25 கப்பு அப்படின்ட்டு நான் அளவு எடுத்திருக்கேன். அதோட ஒரு 3/4 கப் மட்டும் தேங்காய் பால் சேர்த்துக்க போகிறேன். இப்போது ஸ்டாக் வாட்டர் 1.25 கப்பு, தேங்காய் பால் 3/4 கப், மொத்தம் 2 கப் ஆகிடுச்சு. இன்னும் 1 கப் மட்டும் தண்ணி. மொத்தமாக பார்த்திங்கன்னா 3 கப் ஆயிடுச்சு 2 கப் ரைஸுக்கு. இப்போது நல்லா கலந்து விட்டுக்கலாம். முதல்ல மட்டன் வேகிற அளவுக்கு சேர்த்தோம். இப்போ அரிசிக்கு சேர்த்து மொத்தமாக சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டுட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா லைட்டாக உரப்பாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா சரியாக இருக்கும். இப்போ இதில் கடைசியாக மல்லி இலை புதினா தூவிக்கலாம். அப்புறமா ஒரு 1/2 லெமன் விட கொஞ்சம் அதிகமாக லெமன் ஜூஸ் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம். இதுக்கு கடைசியாக 1 டீஸ்பூன் மட்டும் லெமன் ஜூஸ் சேர்த்துருக்கோம் இல்லைங்களா, லைட்டாக கலந்து விட்டுக்கலாம். அப்புறமா 1 டீஸ்பூன் மட்டும் நெய் கடைசியாக சேர்த்துறது நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போ மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். மீடியமில் ஒரு 10 நிமிஷம் வைக்கலாம். அப்படி இல்லைன்னா மீடியம் ஃப்ளேமில் ஒரு விசில் வச்சு எடுத்தால் சரியாக வரும். இப்போ இது இருக்கட்டும். இப்போ ப்ரெஷர் நல்லா ரிலீஸ் ஆகிடுச்சு. பாருங்கள், பிரியாணி சூப்பராக வந்திருக்கு. நல்ல வாசனையோட ரைஸ் பாருங்கள், நல்லா இந்த மாதிரி குச்சி குச்சியாக இருந்ததுனாலே சரியாக வந்திருக்குன்னு அர்த்தம்.
ரொம்ப சூப்பராக நம்மளோட மட்டன் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சம் கூட குழையாமல் நல்லா உதிரி உதிரியாக சூப்பராக வந்திருக்கு ரைஸ். பாருங்கள், தண்ணியோட மெஷர்மெண்ட்டை கரெக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ரைஸ் இது மாதிரி கிடைக்கும். சூப்பரான மட்டன் பிரியாணி ரெடி. என்னங்க, இந்த மட்டன் பிரியாணி உங்களுக்கு ரொம்ப எளிமையாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த ரெண்டில் எந்த பிரியாணி வேணாலும் நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ப்ரெஷர் குக்கரில் பண்ணுறது நம்ம எல்லாத்துக்குமே ரொம்ப எளிமையான மெத்தட். தம் போடுறதை விட அதுதான் ரொம்ப சிம்பிளாக செஞ்சு காமிச்சிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டான ரெசிபியோடு மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.